ஹாய் உறவுகளே, எல்லாம் பாருங்க, வீடு ஃபுல்லா துணியா தான் இருக்கு. துணியா மட்டும்தான் இருக்கு. என்னடா இது ரொம்ப எதுவுமே ரொம்ப என்னது 2 நாட்கள் இல்லாம ஏதோ புதுசா வித்தியாசமா ஏதோ பேக்கெல்லாம் எடுத்து வச்சு பேக் பண்ணிட்டு இருக்காங்க தானே பாக்குறீங்க. என்ன நீங்க பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. பிச்சுங்க. இங்க பாருங்க மேடம், எங்க கீழே விழுந்துட்டீங்களா? எங்கங்க? ஐயோ, வலிக்குதா? அப்படியே கால் நீட்டிருக்கீங்க. கால் மணிக்கு உட்கார முடியுமா உங்களால? உட்கார முடியாதுன்னா அப்போ நீங்க ஹாஸ்பிட்டல் தான் போகணும். போலாங்களா? அப்படியே நீங்க போய் பேசுறீங்க. இதை பிச்சிங்கன்னா டிஷர்ட் சட்டையும் பிஞ்சு வீட்டே தப்பா கத்து வச்சிருக்காண்டா. இவங்கிட்ட போய் சண்டை போட்டா நான் கத்து வச்சிருக்கேன். பாருங்க, எல்லாம் வாங்கிய ட்ரெஸ் எல்லாம் வாங்கி முடிச்சாச்சு. இப்போ பேக்கிங் வேலை நடந்துட்டு இருக்கு. எங்க உனக்கு மனசாச்சு இருக்கா? எங்க மேல பாருங்கோ, அண்ணாந்து பாருங்கோ. ட்ரெஸ் உங்களுக்கு வாங்கலைங்களா? சரிங்கோ, அப்படியே இருக்கட்டுங்கோ. உங்களுக்கு வாங்கல தானுங்கோ, கேட்க கூடாதுங்க. ஓஹோ, செட்டு சேர்றீங்க. ஓகே மக்களே, பேக் பண்ணி முடிப்போம். முடித்து விட்டு எங்கே செல்வதென்று சென்ற பின் பார்ப்பீர்கள். வீடு மாதிரியா இருக்கு பாத்தீங்களா? எப்படி இருக்கு பாருங்க. ஏன்னா இது எனக்கு பேக் ஆயிடுச்சு. அடுத்து எனக்கு மட்டும் இல்ல, இவங்களுக்கும் பேக் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா இவங்களும் ஊருக்கு தான் போறாங்க. ஹாய், சரி வேகமா சொல்லுமா. அதே வேகமா சொல்லு. அப்படி சொல்லு, இன்னும் வேகமா. அப்படி சொல்ற நீ சொல்லாத ப்ளீஸ். மக்கள் பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்கு டைம் இல்லை. சூப்பர், குட் குட். ஓகேம்மா, ஓகே ஓகேடா. இங்க பாருங்க உயிர்களை, அழுகிறா. நான் ஊருக்கு போகிறேன் செல்கிறேன் என்று உணர்ந்து வருத்தத்துடன் கண் கலங்கி கொண்டிருக்கிறார் எனது அருமை மனைவி. பேசிட்டு இருக்கேன் கடா புடான்னா எப்படி பார்க்காங்க, எப்படி கேட்பாங்க. அதான் ஒன்று சொல்லி சமாதானப்படுத்தினேன். மிலிட்ரிக்கு போறவங்க அவங்கள எவ்வளவு பாவம் இல்ல. நான் ஏதோ 1 வாரம் தான் போறேன். சரி, அழாது. அழுகாதே. எனக்கு வேற கோல்டு பிடிச்சிச்சிங்க, உடம்பெல்லாம் முடியலங்க. ஊருக்கு போகும்போது அப்படி ஆகுதுங்க. ஒரு வழியா பேக் பண்ணி முடிச்சிட்டோம். 1 and 2 for me. திஸ் பார் பாப்பா அண்ட் அதிசயா, சாரிங்க, பாப்பா அண்ட் பிரியா. அவங்க 2 பேரும் ஊருக்கு அவங்க போகணும்ல, அதனால மேடம் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. இல்ல, என் கூட இவங்க ஊருக்கெல்லாம் வரலங்க, அவங்க அங்க வீட்டுக்கு போறாங்க. நான் மட்டும் தனியா தான் போறேன். போதுண்டா, ஓகேடா. இது கிறிஸ்மஸ்னால ஃபுல்லா லைட்டிங் போட்டு பயங்கரமா இருக்குதுங்க எல்லாமே. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன், வந்ததில்லை. இங்கே நிற்கிறவங்க பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னா, நீங்கள் லக்கேஜ் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் ஆனால் அதுக்கு அவங்க நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இல்லை நம்மளே பார்த்துக்குறோம் அப்படின்னா அவங்க நம்ம எதுவும் சொல்ல மாட்டாங்க. பட் ஆனால் கம்பல்லாம் பண்ண மாட்டாங்க. எங்களை கேட்டாங்க, வேண்டான்னு சொன்னோடனே ஸோ அவங்களே வந்து ரீசெண்டாக ஒதுங்கிட்டாங்க. ஸோ நம்ம உள்ளே போகலாம். ஸோ நாங்கள் டெர்மினல் 2 தான் எங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்திருக்கோம். ஸோ பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. தூரத்துலேருந்து தான் பார்த்துருக்கேன், இப்போ தான் வாட்டி கிட்ட வந்திருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மணி எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே தெரியாத ஒன்றும் இல்லை. எங்கேயாவது போகிறோம்னா மாற்றிக்கணும். பட் ஆனால் பர்சன்டேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ என்னன்றதை செக் பண்ணணும். நானும் மாற்றி தான் ஆகணும் $5. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல வந்து பாருங்கள், இன்றைக்கி டேட்டு போட்டு இப்போ என்ன டைம் 10 மணி ஆகுது. ஸோ என்ன ஏர்லைன்ஸ்க்கு வந்து நீங்கள் போகிறீங்க, எக்ஸாம்பிள் நம்ம
ட்ரெயினில் என்ன இருக்குமோ அதே இன்ஸ்ட்ரக்ஷன் தான், சேம் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து ஃபாலோ ஆகுது. காட்டுறேன் பாருங்கள். ஸோ இருக்குது பாருங்கள் என்ன டைமு, என்ன டேட்டு, எவ்வளோ நேரம் ஆகும். ஹிந்தியில் வரும், இங்கிலீஷில் வரும், தமிழில் வரும். ஸோ ஆல் லாங்குவேஜ்லேயும் வருது. ஏன்னா எல்லா பீப்புள்ஸும் ட்ராவல் பண்ணுறதுனால நமக்கு எல்லா லாங்குவேஜ்லேயுமே இது கொடுத்துட்றாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் பேப்பர் வந்து இப்போ பேப்பருங்கிற பாருங்கள், பேக்கை வந்து நீங்கள் ரேப்பிங் பண்ணணும் அப்படின்னா டேமேஜ் ஆகிடும், கீழே விழுகுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பேக்கேஜை வந்து ரேப்பிங் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கம்பல்லாம் பண்ண மாட்டாங்க. சேம் அதே கான்செப்ட் தான். ஸோ இனிஷியலில் வரும்போது நீங்கள் என்ன ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டொமஸ்டிக் இருக்கும், அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் சென்டரில் இருக்கும், திரும்பவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டொமஸ்டிக் அந்த லாஸ்ட்டில் இருக்கும். ஸோ ஃபார்மஸியும் இருக்கும், வேணும்னா நீங்கள் மெடிசன்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ நான் என்னோடய பேக்கை கொடுத்துட்டேன். ஸோ இந்த பேக் இல்லை, இந்த பேக் 9 kg ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பேக்கை ரேப் பண்ணுறதுக்கு 400 rupees. ஸோ இந்த பேக்கும் அதே 400 rupees தான். ஸோ என்ன கணக்குன்னு எனக்கும் தெரியல. ஸோ கம்பல்சரி ஆனால் கேட்பாங்க, ரெக்வஸ்ட் பண்ணி கேட்பாங்க, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் பண்ணலாம். ஸோ வெயிட் ஆல்சோ வந்துடும், வெயிட்டும் வந்துடும் பாருங்கள், 400 ரூபா ரேப் பண்ணணும். தூக்கி தானே போடுவாங்க, மெதுவெல்லாம் வைக்க மாட்டாங்க அப்படின்றாங்க. ஏன்னா நம்ம பேக் வெயிட் கம்மியாக இருக்கலாம், பட் மற்றவங்க பேக் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதுக்காக இதை பண்ணி விட்டோம். இதுங்க தான் வந்து பேக்கேஜ் ரேப்பிங்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து D6 என்ட்ரியில் வந்து உள்ளே போக போகிறோம், இல்லைனா ஏர்போர்ட்டுக்கு உள்ளே போக போகிறோம். ஸோ இதுக்கு மேலே செக்கிங் பாயிண்ட்லாம் நிறைய இருக்கும். ஸோ இப்போ தான் உள்ளே என்ட்ரி ஆகுறோம். இதாங்க குட்டியாக இருக்குதுங்க, இது ஒரு பார்ட், அவ்வளோதான். ஏர் ஏஷியா இது எங்கன்னு பாரு, தாய் எங்கே இருக்குன்னு தெரியல. தாய் அந்த பக்கம் இருக்குமோ ஒரு வேடை, ஆமாம் நினைக்கிறேன், அந்த பக்கம் நினைக்கிறேன். போய் பார்ப்போமா? அந்த பக்கம் இருக்குன்னு நினைக்கிற மக்களே, போய் பார்க்குறோம். ஸோ நம்ம இப்போது ஒரு ஏர்லைன்ஸுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல செக்கிங் இருக்கும். ஸோ நம்ம பேக்ஸு, லக்கேஜ் பேக்ஸு, அதே மாதிரி இந்த மாதிரி பர்சனல் லக்கேஜும் சரி, ஹேண்ட் கேரி, அது பர்சனல் லக்கேஜ். ஸோ பர்சனல் லக்கேஜில் வந்து பவர் பேங்க் இருக்கக்கூடாது, கரெக்டு தானே? பர்சனல் லக்கேஜில் பவர் பேங்க்ஸ் இருக்கக்கூடாது. பட் ஆனால் ஹேண்ட் கேரியில் இந்த பேக்கில் எடுத்துக்கலாம். ஆனால் இது எனக்கு தெரியல, அதனால நான் பவர் பேங்க் எடுத்துகிட்டு வரல, புதுசாக வாங்கி வீட்டில் விட்டு வந்துட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பாருங்க, இது ஏர் ஏஷியா, இந்த பக்கம் ஏர் ஏஷியா. ஸோ அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே தனித்தனியாக கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது. ஸோ அந்த இடத்துல போயிட்டு நம்ம செக்கிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு நேராக இப்போ வந்து செக்யூரிட்டி செக்கிங்காக போனோம். இதை செக் பண்ணுவாங்க, நம்மளை செக் பண்ணுவாங்க. இது முடிச்சப்பறம் எனக்கு தெரிஞ்சு வெயிட்டிங் பீரியட் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி போய் பார்ப்போம். செக்யூரிட்டி வெரிஃபிகேஷன் நிற்கிற கூட்டத்தை பார்த்தா தலைலாம் சுற்றுதுங்க. டைம் பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 11 மணிக்கு மேலே ஆகுது. ஸோ 1:30 மணி ஃப்ளைட்டு. ஸோ நிறைய ஏர்லைன்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்காங்க. ஸோ எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கு மேலே செக்யூரிட்டி செக்கிங்லாம் முடிச்சுட்டு போகிறதுக்கு எப்படியும் இன்னொரு 1.5 hour மேலே ஆகிடும். ஸோ 1:30 தான் ஃப்ளைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை, டைம் இருக்குது. அதே மாதிரி நாங்கள் ஹேண்ட் கேரின்னு சொல்லிட்டு சின்ன பேக் தான் எடுத்துகிட்டு வந்தோம், பெருசாக எடுத்துகிடக்கூடாதுன்னு நினச்சோம். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லக்கேஜ் மாதிரி, நாங்கள் லக்கேஜ் எடுத்து வந்து தான் அவங்க ஹேண்ட் கேரியை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்தீங்கன்னா எடுத்துகிட்டு வாங்க. உங்களுக்கு தேவைப்படுற பொருள் எல்லாம் உங்கள் ட்ராவல் டைமில் என்னென்ன வைக்கணுமோ எல்லாத்தையும் வச்சு எடுத்துகிட்டு வாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ மக்களே, நம்ம எல்லா செக்கிங் பாயிண்ட்டையும் செக்யூரிட்டி செக்கிங்கில் ஆரம்பித்து எல்லா செக்கிங் பாயிண்ட்டையும் முடிச்சுட்டு இப்போ தான் வந்து இங்கே உட்காந்துருக்கோம். என்ன அப்படின்னா, சின்ன நீங்கள் பெல்ட், நான் ஃபஸ்ட் டைம் போனதுனால ஒரு சிலதெல்லாம் இந்த பக்கம் கேட்டேன், பெல்ட் ரிமூவ் பண்ணுமான்னு கேட்டேன். ஆனால் ரிமூவ் பண்ண தேவையில்லைன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த பக்கம் செக்யூரிட்டி செக்கிங் போகும்போது கண்டிப்பாக நீங்கள் ரிமூவ் பண்ணி தான் ஆகணும், இல்லை அலௌட் இல்லைன்ட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பெல்ட் ரிமூவ் பண்ணி திரும்பி ஒரு ரவுண்ட் இப்படி சுற்றிக்கிட்டு வந்து பெல்ட்டு, இந்த கையில் இருக்க காப்பு, ஸோ இதை தனியாக ஃபாலோ பண்ணணும். ஸோ வாட்ச்சு இது நீங்கள் பேசி முடிக்கிட்டோம். ஸோ நாட் ஓன்லி லக்கேஜஸ்ஸு, எக்ஸாம்பிள் நீங்கள் வாட்டர் பாட்டில் எதுன்னு யூஸ் பண்ணாலும் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை. பட் எல்லாத்தையும் எடுத்து தனித்தனியாக செப்பரேட்டாக வச்சுக்கணும், ஒரு பாக்ஸில் வச்சுக்கணும், ஒரு ட்ரேயில் வச்சுக்கணும். ஸோ வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அதெல்லாம் செக்கிங் பாயிண்ட்லாம் முடிஞ்ச அப்புறமா கொடுத்துருவாங்க, எதுவும் விட மாட்டாங்க. ஆனால் வந்து அதே மாதிரி நான் வந்து பூஸ்ட் பாட்டில் எடுத்துகிட்டு போனேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அது உள்ளே இருக்கே பிளாஸ்டிக் டப்பா இருக்கே, அது எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு எடுத்து காட்டினோடனே ஓகேன்னு விட்டாங்க. ஸோ நான் பூஸ்ட் எடுத்துகிட்டு போனேன், மேகி எடுத்துகிட்டு போனேன், சாக்லேட்ஸு, அப்புறம் வந்து பிஸ்கட்ஸு. ஸோ இதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை. டேட்ஸு, லைன் டேட்ஸு, ஸோ இந்த மாதிரி ஒரு சிலதெல்லாம் ஓகே தான். ஸோ ரீசனபுளாக எக்ஸாம்பிள் என்னால் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்றது நான் சொல்லிடுறேன். ஸோ மஸ்ட்டாக என்னால் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னா, ஷார்ப்பான பொருள் எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. பவர் பேங்க்கு லக்கேஜில் எடுத்துகிட்டு போகக்கூடாது, ஹேண்ட் கேரியில் எடுத்துகிட்டு போகலாம். அதாவது வந்து நீங்கள் பேக்கில் எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்களா, கேரி பண்ணி எடுத்துகிட்டு போய் ஃப்ளைட்டுக்கு மேலே வச்சு உட்காருவீங்களா, பஸ்ஸில் உட்காருவோம்ல, அதுக்கு எடுத்துகிட்டு போகலாம். பட் லக்கேஜில் நாட் அலவுடு. அதே மாதிரி ஷார்ப்பான பொருள், சீசரு, லைட்டரு, ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு இன்சிடெண்ட்டை க்ரியேட் பண்ணுற எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே வந்து நீங்கள் வந்து உள்ளே எடுத்துகிட்டு போகவே கூடாது. ஸோ இன்கேஸ் நீங்கள் தெரிஞ்சோ இல்லை வேணும்னே வந்து ஒரு சில இதாக எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா பயங்கரமான பின்விளைவுகளை சந்திப்பீங்க.
ஸோ எக்ஸாம்பிள் அருணாக்குடி கூட வெளியில் போட்டிருந்தா அதை கூட எடுத்து ரிமூவ் பண்ணி செக் பண்ணுறாங்க. ஸோ அந்தளவுக்கு சின்சியராக இருக்கிறது தப்பெல்லாம் இல்லை, அது கரெக்டு தான். ஏன்னா இவ்வளோ செக்யூரிட்டி தாண்டி எவ்வளோ பிரச்சனை வருது. ஸோ இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்கள். அதை தாண்டி ஒரு சில திங்ஸ்லாம் இருக்குது, நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இப்போது செக்யூரிட்டி செக்கிங் முடிஞ்சப்பறம் இங்கே என்ன சுச்சுவேஷன் இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். செக்கிங் முடிச்சப்பறம் செக்யூரிட்டி செக்கிங் முடிஞ்சப்பறம் நீங்கள் இங்கே தான் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சென்னை டியூட்டி ஃப்ரீ இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம்ஸு ப்ளஸ் அந்த ட்ரிங்க்ஸு எல்லாமே இருக்கும், என்ன வேணுமோ. A to B கூட இருக்குது பாருங்கள். வந்து நம்ம லிஃப்ட்டில் வந்தோம்னா கீழே போர்டிங் கேட்ஸு, மேலே அது செகண்ட் ஃப்ளோரில் டிப்பாச்சரு, தேர்டில் லான்ச்சு. இப்போ நம்ம லான்ச்சுக்கு தான் போகிறோம். இருக்கிறது பார்த்தீங்கன்னா லான்ச்சோட தேர்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கோம். இங்கே என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் பெட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லீப்பிங் பெட் இருக்கும், அப்புறம் படுத்துக்கலாம், அப்புறம் தூங்குற ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இதில் தான் அதில் இருக்குது. நமக்கு இது அப்ளிகபிளாக இல்லைங்கிறது கார்டு யூஸ் பண்ணாலும் தெரியும், போய் பார்க்கலாம் வாங்க. என்னாச்சு? ஸோ நாங்கள் லேட்டாக வந்துட்டோம். லேட்டாக வந்ததுனால 2 hours எர்லியராக, இப்போ இன்கேஸ் உங்கள் போர்டிங் டைமுலேருந்து 3 மணி நேரம் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக உங்கள் கார்டு எலிஜிபிளாக இருந்தால் நீங்கள் வந்து தூங்குற ஸ்பெசிலிட்டியும் இருக்கும், ப்ளஸ் வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியும் ஸ்பெசிலிட்டி இருக்கும். ஸோ உங்கள் கார்டு எலிஜிபிள் இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ 2 hours இருக்கணும். பாப்பா இங்கே வந்திருந்தா இந்நேரம் அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்திருப்பா, விளையாடி இருப்பா. கிறிஸ்மஸே முடிஞ்சிச்சு.